வணக்கம். இப்போது சில ஆண்களுக்கு திருமணத்திற்கு முன்பே ஆண்மை குறைவு போன்ற பயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஸ் ஆர்வம் குறையிறதுக்கு காரணம் என்ன? பொதுவாக பழம் காலத்திலேருந்தே ஒரு பயம் இருந்தது. சுய இன்பம் பண்ணுறதுனால ஆண்மை குறைவு வந்துடும். 1700களில் இப்படி தான் உலகம் முழுவதும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால மூளை பிரச்சனை வந்துடும், ஆண்மை குறைவு வரும், குழந்தை பிறக்காது, இப்படி நிறைய கற்பனைகள் இருந்தது. சுய இன்பத்தை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு அதுக்கான பெல்ட்டு, சேஸ்டிட்டி பெல்ட் பூட்டு போட்டெல்லாம் வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்தது. கெலாக் நம்ம இன்றைக்கி காலையில் சாப்பாடாக சாப்பிட்றோம், அது சுய இன்பத்தை தடுக்கிறதுக்காக டாக்டர் கெலாக்ன்றவர் ரெடி பண்ணுது. அதை கொடுத்தோன்னா அதில் சத்து ரொம்ப கம்மி, அதனால் ஆள் வீக் ஆகிடுவாங்க, சுய இன்பம் பண்ண மாட்டாங்கன்னு தான் டாக்டர் கெலாக் கொடுத்தாரு. இன்றைக்கி அதுதான் நம்ம காலை உணவாக எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். இதை பற்றி கற்பனைகள் நிறைய இருந்தது. டாக்டர் டிசார்ட்ன்றவர் 1750களில் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு சுய இன்பம் ஆபத்தானதுன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1950கள் 40களில் பண்ண நிறைய ஆய்வுகள் சுய இன்பத்தினால எந்த தீங்கும் இல்லைன்னு வந்துடுச்சு. ஆனாலும் 3ஆம் உலக நாடுகளில், இந்தியா மட்டும் இல்லை, இந்த செக்ஸ் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத 3ஆம் உலக நாடுகளில் இன்னும் சுய இன்பம் ஆபத்தானதுன்னு போலி மருத்துவர்களும் பல மூட நம்பிக்கைகளும் போய்கிட்டே இருக்குது. இவர்களுக்கு எங்கேயுமே தெளிவு பெற முடியாது. ஏன்னா ஸ்கூல்லையோ எங்கேயுமோ இவங்க பாலியல் பற்றி எங்கேயும் விவாதிக்க முடியாது. அப்போ என்ன சிக்கல் வந்தது அப்படின்னா, இதை பற்றிய தவறான கருத்துக்கள் இன்னும் இந்த 3ஆம் உலக நாடுகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சுயமாக எல்லோரும் இயல்பாக பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு பயப்படுறாங்க, நமக்கு ஏதாவது ஆகிடும், இதனால் ஆபத்து அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் இவர்கள் திருமணம் பண்ணால் ஆண்மை குறைவு வந்துடும், அதனால் திருமணத்துக்கு அப்புறம் மாட்டிக்குவோம், பிரச்சனை ஆகிடும், அசிங்கமாகிடும் அப்படின்னு செக்ஸ் ஆர்வமும் குறையுது, பயமும் இவங்களுக்கு அதிகமாகுது. இது ஒரு பெரிய ட்ராப். இதில் போய் மாட்டிக்கவே கூடாது. இதை பற்றி உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய படிக்கலாம். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வெப்சைட் இருக்குது, அவங்களுடைய வெளியீடுகள் நிறைய இருக்குது, இளைஞர்களுக்காக நிறைய வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, நிறைய இளைஞர்களுக்கான நிறைய உலக அளவில் வெப்சைட்ஸ் இருக்குது, உலக நிறுவனங்கள் நிறைய இருக்குது, இளைஞருடைய நலனை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக உலக அளவில் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த போலி டாக்டர்களோ ஏமாற்றக்கூடிய ஆட்களும் சேர்ந்து இல்லை இது ஆபத்து, நீ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வா, லேகியன் சாப்பிட்டுன்னுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பயமுறுத்தலை ஒரு முறை ஒரு இளைஞன் கேட்டார்னா இது கருத்தேற்றம்னு பேர். இந்த மாதிரி கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இளைஞனுக்கு பயம் வந்துடும், மூளையில் ஏறிடும். நம்மளும் இதை பண்ணிகிட்ருக்கோம், ஒருவேளை நமக்கு இப்படி வந்துடுமோ அப்படின்னு மூளையில் அந்த பயம் ஏறிச்சுன்னா அவங்களுக்கு அதிலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ சுலபம் அல்ல. இந்த பயம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும். இது செக்ஸ் மேலேயே ஆர்வம் இல்லாமல் போயிடும், திருமணம்னாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது ஒரு தவறான நம்பிக்கை. நீங்கள் ஒரு படிக்கணும், நிறைய படிக்கணும், நல்ல இந்த துறையில் நிபுணர்கள் எழுதிய புத்தகங்களை படித்தீங்கன்னாலே, அல்லது அவங்க இப்போல்லாம் யூடியூப்பில் வருது, நிறைய தகவல்கள் கிடைக்குது. ஆனால் தகவல்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் யார் சொல்கிறாங்க, அந்த துறையில் தகுதி வாய்ந்த நபர்கள் இதை பற்றி சொல்கிறாங்களா, சரியான நபர்கள் சொல்கிறது தான் கேட்குறோமான்றதில் நம்ம உறுதியாக இருக்கணும். தவறான நபர்கள் சொல்கிறத கேட்டோன்னா தவறான தகவல்கள் தான் நமக்கு வரும். அதனால் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் விஞ்ஞானத்திற்கு முன்பு செக் பண்ணுங்கள், விஞ்ஞான ஒளியில் செக் பண்ணுங்கள். எதெல்லாம் சரி அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள், எதெல்லாம் தவறான நம்பிக்கைகளோ அதெல்லாம்
குப்பையில் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் தைரியமான தன்னம்பிக்கையுள்ள மனிதராக மாறிடுவீங்க. வணக்கம்.